சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிவந்தி இந்த நேரத்தில் எதுக்கு பண்றா? சொல்லு சிவந்தி. அண்ணா எங்க இருக்க? இல்ல சும்மா இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். சொல்லுமா. அண்ணா கடையில இருந்து சரக்குலாம் திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னல. ஆமா. எத்தனை கடைகள்ல இருந்து சரக்கு திருப்பி வந்துச்சுன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும்னு. இப்ப நீ சொன்ன நான் அதை நோட் பண்ணிக்குவேன். நான் அந்த கடைகளுக்கெல்லாம் போய் பேசணும். அப்படியா? அது சிவந்தி, நான் ஒரு சின்ன வேலையா இருக்கேன். நான் திரும்ப கூப்பிட்டுமா? அண்ணா நல்லா இருக்கா? என்னடா சொல்லும், உங்க அம்மா பால் பவுடர் வாங்கிட்டு வரேன்னு கம்பெனிக்கே போயிட்டாளா? ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளே காணோம். இரு, உங்க அம்மாக்கு ஒரு போனை போட்டுருவோமா? சரி வா, நாம வெளியில போய் பார்ப்போம். உங்க அம்மா பால் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்காளான்னு. வா வா போலாமா? வா வாடி சொல்லும், வா. என்னடா குழந்தை கையில வச்சுக்கிட்டு வாசலே பாத்துட்டு இருக்க? இல்லம்மா, குழந்தைக்கு பால் பவுடர் தீந்துருச்சுன்னு பூர்ணிமா கிட்ட சொன்னேன். பக்கத்துல தான் இருக்கேன், வாங்கிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னான். ஆனா இன்னும் ஆளை காணோம். போன் அடிச்சா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதாம்மா பாத்துட்டு இருக்கேன். ஐயோ பசிக்குதாடா தங்கம். நான் கால் பண்ணி பாக்குறேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. போன்ல சார்ஜ் எல்லாமே இருக்கும்மா. வழியில யாரையாச்சும் பார்த்து பேசிட்டு இருப்பாளா இருக்கும். பேசுறதுக்கு தான் ஆள் கிடைச்சா போதுமே அவளுக்கு. டேய், அதான் போன் வேலை செய்யலன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. திரும்ப திரும்ப அதையே அடிச்சு பார்த்துட்டு இருக்க. வருவா. என்ன பெரிய வியாபாரம் பண்றாளோ தெரியல. குழந்தைக்கு பால் பவுடர் தீரத்துக்கு முன்னாடி இன்னொன்னு வாங்கி வைக்கணும்னு கூட தெரியல. கடைசி நேரத்துல தான் போய் வாங்கிட்டு வருவாளா? என்ன ஆளோ. ரகு, நான் வேணும்னா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கட்டுமா? இவனுக்கு சத்து மாவு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். எப்படியும் பூர்ணிமா வாங்கிட்டு வரதான் போயிருக்கா. ஒருவேளை வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா சத்து மாவு கொடுக்கிறேனே.
நீ வாங்கி ஏதாவது செஞ்சு கொடுமா. பாவம் புள்ள எப்ப சாப்பிட்டுச்சோ தெரியல. சரி அண்ணி, இந்தாங்க. மனோவை பிடிங்க அண்ணி. வாடா வாடா என் தங்கம், என் பட்டு.